இந்தியா இப்போ ரீசெண்டாக 300 கிலோமீட்டர் இருக்கிற லாங் ரேஞ்ச் ராக்கெட் சிஸ்டத்தை வந்து அதிகப்படுத்த போகிறாங்க. அதிக லெவலில் வந்து உற்பத்தியும் பண்ண போகிறாங்க கைஸ். இதோட தேவையை பற்றி நம்ம பார்க்கலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். 300 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற ராக்கெட்டை வந்து அடிக்கிறதுக்காக லாங் ரேஞ்ச் ராக்கெட்டை வந்து உருவாக்க போகிறாங்க. இதுக்கு வந்து இந்திய ராணுவம் வந்து தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க இதை உருவாக்குறதுக்கு. இப்போ கைஸ் நம்மக்கிட்ட வந்து நிறையா ராக்கெட் லான்ச்சர்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸில் இருக்குது, நிறையா ரேஞ்சில் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து இந்த 300 கிலோமீட்டர் இருக்க டிஸ்டன்ஸை மட்டும் ஏன் வந்து இவங்க டார்கெட் பண்ணி இதை மட்டும் அதிகப்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாம் கைஸ். இந்த மூவ் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னென்னா ரஷ்யா உக்ரைன் வார் தான் கைஸ். இந்த ரஷ்யன் உக்ரைன் வாரில் வந்து இந்த மாதிரி தான் அதிகமான ஆயுதங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது டெக்னாலஜி வந்து கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் வந்து லாங் ரேஞ்சாக இருக்கும் கைஸ். இந்த மாதிரி ஆயுதங்களை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக கைஸ் 300 கிலோமீட்டர் இருக்கிற ஏவுகணைகளை ரஷ்யா உக்ரைன் எல்லை பகுதியில் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. இந்தியா கிட்ட கைஸ் பல ஏவுகணைகள் இருந்தாலும் பினாக்கா ராக்கெட் அமைப்பை தான் கைஸ் இதுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கைஸ் இதில் வந்து இந்திய இராணுவம் உள்நாட்டிலேயே பினாக்கா ராக்கெட் அமைப்பை வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. இந்த ஏவுகணையோட ரேஞ்சையும் இதோட செயல்திறனையும் வந்து அதிகப்படுத்த போகிறாங்க. இந்திய பீரங்கி படைப்பிரிவில் இருக்கிற லெப்டினன்ட் ஜெனரல் அசோக் குமார் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு கைஸ். இந்திய இராணுவ தேவையை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வேணும், அதுவும் வந்து எண்ணிக்கையில் வந்து அதிகமாக வேணும். இதுக்காக வந்து பினாக்கா அமைப்பை வந்து இப்போ இருக்கிறத விட 4 மடங்கு வந்து இதோட ரேஞ்சை வந்து அதிகப்படுத்தணும்னு குறிப்பிட்டிருக்காரு. லெப்டினன்ட் ஜெனரல் குமார் சார் வந்து எங்களோட ஒரு போர்க்களத்தில் வந்து எங்களோட தன்னம்பிக்கையை வந்து பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் வந்து அதிகப்படுத்தணும்னு குறிப்பிட்டிருக்காரு. பீரங்கி படைப்பிரிவில் பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் வந்து இந்த படைப்பிரிவை வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக ஆக்கும். இப்போ நீண்ட தூர ராக்கெட் தொழில்நுட்பத்தில் வந்து முதலீடு பண்ணுறது ஒரு போர்க்களத்தில் வந்து முக்கியமானதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வெப்பன்ஸ் வந்து விலை கம்மியாகவும் இருக்கும் கைஸ். அதே நேரத்தில் வந்து நம்ம எல்லை பகுதியில் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் மட்டும் அந்த சைடு போய் தாக்குற மாதிரி இருக்கிறதுனால இதோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து எதிரியோட விலை அதிகமாக இருக்கிற அசட்டை வந்து இது ஈஸியாக அடிக்கும் கைஸ். அதனால் வந்து ஒரு போர்க்களத்தில் நம்மளுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கண்டிப்பாக இருக்கும் கைஸ். இப்போ வந்து இதை வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈஸியாக அடிச்சிரும்னு நீங்கள் சொல்லலாம். ஆமாம் கைஸ், நானும் ஒத்துக்கிறேன். இதை வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈஸியாக அடிச்சிரும். ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசு, கோடிக்கணக்கில் இருக்கும், பல கோடிக்கணக்கில் இருக்கும் கைஸ் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரேஞ்சு. அதுவும் இல்லாமல் வந்து அதோட இன்டர்செப்டர்ஸோட விலையும் கோடிக்கணக்கில் தான் இருக்கும். அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த பினாக்கா லான்ச்சர்ஸோட விலை வந்து லட்சக்கணக்கில் தான் இருக்கும். ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணாலும் எத்தனை இன்டர்செப்ட் பண்ண முடியும்? ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ஒரு 4 இல்லைன்னா 5 இன்டர்செப்டர்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே வந்து இருக்காது. நம்ம ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு 10-15 பினாக்கா ராக்கெட்ஸ் வந்து அனுப்பினோம்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான அட்டாக்காக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து அதில் வந்து இன்டர்செப்டர்ஸ் தீர்ந்து போயிடும். இது வந்து எல்லாத்துக்குமே நடக்கும் கைஸ். ரஷ்யன் உக்ரைன் வார்லேயும் இது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. லாங் ரேஞ்ச் ராக்கெட்ஸை வந்து உருவாக்குறதும் அதை வந்து அதிக லெவலில் வந்து உற்பத்தி பண்ணுறதும் இந்திய இராணுவத்தோட திறனை வந்து கண்டிப்பாக மேம்படுத்தும் கைஸ். அதே நேரத்தில் கைஸ் தேசிய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துது கைஸ். நம்ம நினச்ச மாதிரியே பினாக்கா அமைப்பை வந்து கண்டிப்பாக அதோட மாற்றத்தை வந்து பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த மாற்றம் வந்து நடந்துருச்சுன்னா இந்திய இராணுவத்தோட திறன் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். அதுவும் இல்லாமல் கைஸ் நம்ம கிரவுண்ட் ஃபோர்ஸோட பவர் வந்து கண்டிப்பாக அதிகமாகும் கைஸ். இது வந்து நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. இது வந்து முழுக்க உள்நாட்டிலேயே தான் வடிவமைக்கப்பட்டது. அதுவும் இல்லாமல் வந்து இந்த பினாக்கா ஏவுகணையை வந்து ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னா இது வந்து ஏற்கனவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மிசைல் கைஸ். ஏன்னா வந்து நம்ம கார்கில் வார்லேயே வந்து நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இதை அட்டாக் பண்ணியிருக்கு. கரெக்டாக டார்கெட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கு ஒரு போர்க்காலத்தில். இதை வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணி நம்ம காமிக்கல, ஒரு போர்க்களத்தில் வந்து இதை நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கோம். அப்படிங்கும்போது வந்து இந்த பினாக்கா அமைப்பு வந்து ஒரு பெஸ்ட்டான அமைப்பாக இப்போ நம்ம இந்தியாவில் இருக்குது. இதுதான் வந்து நம்ம அதிகப்படுத்த போகிறோம், இந்த ரேஞ்சை வந்து அதிகப்படுத்த போகிறோம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.